நான் 2 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பும் 1 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. போதுமான அளவு. இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசிலேருந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரை பொறுத்து. இப்போ நம்ம சாம்பார் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. சாம்பார் நமக்கு ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். தக்காளி வேகட்டும். இப்போ சாம்பார் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ இதில் ஒரு வத்தல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் டிஃபன் சாம்பார், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் கலந்து விட்டுங்க. பொடி போடும்போது சிம்மில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு ஏற்கனவே காயப்பொடி போட்டுக்கோ, இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா வாசனை தூக்கி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம சாம்பார் தண்ணி ஊற்றுறோம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் நீங்கள் காலையில் வச்சா கூட நமக்கு மதியானம் டின்னருக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டு சாம்பார் அடுப்பில் போட 2 நாள் ஆனால் கூட சாம்பார் நமக்கு நல்லா இருக்குங்க. இந்த சாம்பார்னு இல்லை, எந்த சாம்பாருமே பொதுவாக. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு இதில் உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாத்தையும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த வெல்லம் சேர்க்குறது. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிட்டால் அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. டிஃபன் சாம்பார் லன்ச்சு டின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு சைடாக மூடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் தான் நம்ம பார்த்துருக்கோம் டின்னருக்கு. ஆனால் இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சாலும் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுட்டு நமக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் காலையில் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட ராத்திரி தோசைக்கு இட்லிக்கு டின்னருக்கு லைட்டாக சூடாக்கிட்டு கூட அந்த சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி அவ்வளோ அருமையான சாம்பார். ஒரு சட்னி எவ்வளோ சுருக்கமாக வைக்கணுமோ அதே மாதிரி நம்ம தக்காளி சட்னியும் பார்த்துருக்கோம், தேங்காய் சட்னியும் பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க.